வெல்கம் டு ஆல். நம்ம யூனிட் 22 என்விரான்மெண்ட் மேனேஜ்மெண்ட் லெசன் பார்த்துட்ருக்கோம். அதில் நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து வைல்டு லைஃப் அண்ட் இட்ஸ் கன்சர்வேஷன். வைல்டு லைஃப்னால் வனவிலங்கு உயிரிகள், சரிங்களா? அதோட வாழ்வினங்கள், சரிங்களா? அதை வந்து எப்படி கன்சர்வ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட், வைல்ட் லைஃப் refers to the undomesticated animals. அதாவது டொமஸ்டிக் அனிமல் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, வீட்டில் வளர்க்குறது, சரிங்களா? இப்போ அன்டொமஸ்டிக்னா அதுக்கு என்ன ஆப்போசிட், இது வீட்டில் வளர்க்க முடியாத விலங்குகள், சரிங்களா? அதாவது காடுகளில் தான் இருக்கும் அது, சரிங்களா? லிவிங் இன் த நேச்சுரல் ஹேபிடேட்ஸ், அதாவது இயற்கை வாழிடங்களில் தான் அந்த இது இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபாரஸ்ட், கிராஸ்லேண்ட், டெசர்ட்ஸ், சரிங்களா? அன் ஏரியா வித்தவுட் ஹியூமன் ஹேபிடேஷன், அங்கே வந்து அந்த ஏரியாவில் ஹியூமன் ஹேபிடேஷன்ஸ் இருக்காது, ஹியூமனுடைய வாழ்விடங்கள் இல்லை அது, சரிங்களா? மனிதர்கள் வாழக்கூடிய வாழ்விடங்கள் இல்லை, வனவிலங்குகள் வாழக்கூடிய வாழ்விடங்கள் தான் அது இயற்கை வாழ்விடங்கள்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். அதுதான் அன்டொமஸ்டிகேட்டட் அனிமல்ஸ். இதுதான் வைல்டு லைஃப்னால் என்னன்றது, சரிங்களா? இப்போது தே ஆர் நீடட் ஃபார் மெயின்டைனிங் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி. இந்த வைல்ட் லைஃப் வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயின்டைனிங் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி. பயாலஜிக்கல் டைவர்சிட்டினா, பயாலஜிக்கல் அப்படிங்கும்போது லிவிங் திங்ஸ், லிவிங் அண்ட் நான் லிவிங் திங்ஸ் எல்லாம் மிக்ஸ். லிவிங் திங்ஸ் தான் மெயின் இதில் பயாலஜிக்கலில், சரிங்களா? இப்போ லிவிங் திங்ஸ் வந்து டைவர்சிட்டி அப்படிங்கிறது வெரைட்டி ஆஃப் லிவிங் திங்ஸ் வந்து நம்ம எர்த்தில் இருக்குது, அந்த வைல்ட் லைஃப்பில் இருக்குது, சரிங்களா? அதை சேவ் பண்ணுறதுக்கு அது என்ன தேவை, வைல்டு லைஃப் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, சரிங்களா? அதாவது நம்ம வேர்ல்டில் இருக்கக்கூடிய லிவிங் திங்ஸ் எல்லாமே, சரிங்களா? அதுவும் முக்கியமாக ஃபாரஸ்ட்டில் இருக்கக்கூடிய லிவிங் திங்ஸை, அதோட வெரைட்டிஸை சேவ் பண்ணுறதுக்காக இந்த வைல்டு லைஃப் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. It also helps in promoting economic activities that generates revenue through tourism, conservation of forest and wildlife interrelated with each other. என்னன்னா, நம்மளோட நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சியும் அதிகரிக்கிறதுக்கு இதுவும் ஒரு விதத்தில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெவென்யூ த்ரூ டூரிசம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா, வைல்ட் லைஃப்பில் நிறைய வித்தியாசமான விலங்குகள் எல்லாம் இருக்கும், சரிங்களா? அதெல்லாம் பார்க்குறதுக்கு, அந்த காட்டில் இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்குன்னு ஃபாரினர்ஸ் நிறைய வருவாங்க, சரிங்களா? அவங்க நிறைய ரிசர்ச் கூட பண்ணுவாங்க நம்மளோட நாட்டில் இருக்கக்கூடிய அந்த வைல்ட் லைஃப்பில், சரிங்களா? அப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் நமக்கு என்ன கிடைக்கும், ஃபண்டு கிடைக்கும், சரிங்களா? அங்கே அவங்க யார் ஃபாரினர்ஸ் வராங்களோ அந்த நாட்டிலேருந்து நமக்கு ஃபண்ட்ஸ் கிடைக்கும். இந்த மாதிரி செலவு பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாமே வந்து ஃபண்ட்ஸ் நிறையா கிடைக்கும். ஸோ அதன் மூலிமா நமக்கு வந்து ஒரு பொருளாதார ஏற்றம்ங்கிறது நமக்கு ஏற்படும், சரிங்களா? அப்போ அந்த வைல்ட் லைஃப் இதுக்கும் நமக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிறது தான் உண்மை, சரிங்களா? அடுத்து பார்த்திங்க அப்படின்னா, கன்சர்வேஷன் ஆஃப் ஃபாரஸ்ட் அண்ட் வைல்ட் லைஃப், இது ரெண்டுத்துக்குமே இன்டர் ரிலேஷன்ஸ் இருக்குது. என்ன ரிலேஷன்ஸு? அதாவது நீங்கள் ஃபாரஸ்ட்டு சேவ் பண்ணிங்க அப்படின்னா வைல்டு லைஃப்பும் சேஃப் ஆகும், சரிங்களா? அதாவது நம்ம காடுகளை நேற்றே நம்ம பார்த்தோம், காடுகளை அழிக்காமல் இருந்தோம் அப்படின்னா வனவிலங்குகள் அதனுடைய உயிரினங்கள் வந்து அதோட அதாவது அழியாமல் இருக்கும், ஒவ்வொரு ஸ்பீசிஸும் வந்து அழியாமல் இருக்கும், அதோட வளர்ச்சி அதிகமாக தான் இருக்கும், சரிங்களா? ஆனால் காடுகளை அழித்தோம் அப்படின்னா அதுங்களோட தேவை வந்து காட்டில் தான் பூர்த்தி ஆகும். அப்படி கிடைக்காத போது என்ன ஆகுது, அது அழிய ஆரம்பிச்சிடும், சரியா? அதனால் ரெண்டுத்துக்குமே இன்டர்ரிலேஷன்ஸ் இருக்குது. இப்போது ஃபாரஸ்ட்டு சேவ் பண்ணால் வைல்ட் லைஃபும் சேவ் ஆகும், வைல்ட் லைஃபை சேவ் பண்ணால் ஃபாரஸ்ட்டு சேவ் ஆகும், சரிங்களா? அதுதான் இந்த இதில் சொல்லியிருக்காங்க. இப்போ வைல்ட் லைஃப்னால் என்னென்னு தெரிஞ்சிச்சு, அன்டொமஸ்டிகேட்டட் அனிமல்ஸ் லிவிங் இன் நேச்சுரல் ஹேபிடேட்டட், ஓகேவா? இப்போ அடுத்தது பார்த்திங்க, அடுத்த டாபிக் டிக்ளைன் இன் வைல்ட் லைஃப் பாப்புலேஷன். டிக்ளைன் இன் வைல்ட் லைஃப் பாப்புலேஷன் அப்படின்னா, டிக்ளைன் மீன்ஸ் சரிவு, சரிங்களா? வைல்ட் லைஃப் பாப்புலேஷன் வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறோம், சரிங்களா? இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, வைல்டு லைஃப் ஆஃப் இந்தியா இஸ் அ கிரேட் நேச்சுரல் ஹெரிட்டேஜ், சரிங்களா? கிரேட் நேச்சுரல் ஹெரிட்டேஜ் என்னென்னா, ஹெரிட்டேஜ் மீன்ஸ் இன்ஹெரிட்டன்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா? அதாவது ஒரு பாரம்பரியம்,
சரிங்களா. அந்த பாரம்பரிய வளர்ச்சி சொல்கிறோம் இல்லையா, அது இன்ஹெரிட்டன்ஸ் சொல்கிறோம். பட் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, ஹெரிட்டேஜுங்கிற அந்த வேர்டுக்கு கன்சர்வ் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. அதாவது சேவ் பண்ணணும், பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நேச்சுரல் இது இந்தியாவில் நிறைய நேச்சுரல்ஸ் வந்து இயற்கை எழில் மிக்கது அப்படின்னு சொல்லி நம்ம தமிழ்லையே படிச்சிருக்கோம். சரிங்களா. நம்மளுடைய இந்தியா வந்து இயற்கை எழில் மிக்கது அப்படின்னு சொல்லி அப்படிப்பட்ட அந்த இந்தியாவை வந்து நம்ம என்ன பண்ணணும், சேவ் பண்ணணும், பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரியா. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆஃப் வைல்ட் லைஃப் ரிசோர்ஸஸ் has decreased global wildlife population by 52% between 1970 and 40. அதாவது என்ன சொல்கிறாங்க, எக்ஸ்ப்ளாய்டேஷன் அப்படிங்கன்னா என்னென்னா, அதாவது அதிகப்படியான யூசேஜ். சரிங்களா. யூஸ் பண்ணுறோம், ஆனால் அது என்ன, தேவைக்கு அதிகமாக இருக்கிறத வேஸ்ட் பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி தேவைக்கு அதிகமாக யூஸ் பண்ணுறோம். அப்போ அந்த வைல்ட் லைஃப் ரிசோர்ஸஸை நம்ம என்ன பண்ணுறோம், எக்ஸ்ப்ளாய்டேஷன் பண்ணுறோம். ஸோ என்ன ஆகிடுது, அதனால் அந்த குளோபல் வைல்ட் லைஃப் பாப்புலேஷன் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே போகுது. சரிங்களா. அதாவது வைல்ட் லைஃப்னால் என்ன, உள்ளே போய் வேட்டையாடி உணவுக்கு அதனுடைய ஒவ்வொரு மிருகங்களோட ஒவ்வொரு பார்ட்ஸையும் நம்ம ஒன்றுக்கு யூஸ் பண்ணுறோம். இந்த மாதிரிலாம் நிறைய நடக்குது இல்லையா, அதுதான் எக்ஸ்ப்ளாய்டேஷன். தேவைக்கு அதிகமாக நம்ம அதை யூஸ் பண்ணுறதுனால என்ன ஆகிடுது, அந்த வைல்ட் லைஃப் பாப்புலேஷன் வந்து குறைஞ்சிடுது. அதுவும் பார்த்திங்க அப்படின்னா 52% எதுக்குள்ளார 70 and 2014 பிட்வீன்லேயே இவ்வளோ வருஷத்துக்குள்ளாரே 52% வந்து வைல்ட் லைஃப் குறைஞ்சி போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா. இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஓவர் எக்ஸ்ப்ளாய்டேஷன் அண்ட் ஷ்ரிங்கிங் ஆஃப் ஃபாரஸ்ட் கவர் ஏரியா ஆஸ் ரிசல்டட் இன் அனிமல்ஸ் பிகமிங் எக்ஸ்டிங்க்ட். சம் ஆர் த்ரிட்டன்ட் அண்ட் சம் ஆர் ஆன் த வேர்ஜ் ஆஃப் எக்ஸ்டிங்ஷன். என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, அதிகப்படியான யூசேஜின் காரணமாக, பயன்படுத்துறதன் காரணமாக அது மட்டும் இல்லாமல் காடுகளை சுருக்கிறோம் மீன்ஸ் காடுகளை அழிக்கிறோம். சரிங்களா. அழிச்சிட்டு இருக்கனாலே காடுகள் சுருக்கமடையுது. அது காடுகள் சுருங்க என்ன ஆகும், வைல்ட் லைஃபும் இங்கே அழிய ஆரம்பிச்சிடும். அதனாலையும் என்ன நடக்குது, அந்த ரெண்டு பிரச்சனையினாலும் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அனிமல்ஸ் வந்து எக்ஸ்டிங்க்ட், அழிஞ்சு போகுது. சரிங்களா. நிறைய ஸ்பீஷீஸ் வந்து எல்லாமே போயிடுது. அப்புறம் சம் ஆர் த்ரிட்டன்ட் மீன்ஸ் அந்த ஸ்பீஷீஸ் இருக்குது, பட் என்னென்னா அதோட திருப்பியும் பர்த்துங்கிறது அதில் இருக்காது. அந்த ஸ்பீஷீஸ் லாஸ்ட் ஸ்டேஜில் இருக்குது, அவ்வளோதான். இந்த இதோட அதோட இனமே அழிஞ்சது அப்படிங்கிற மாதிரி ஆனால் இருக்குது. சரிங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, இப்போ இந்த புலிகள் காப்பகம் இது வரத்துக்கு முன்னாடி, அந்த சட்டம் வரத்துக்கு முன்னாடி புலிகள் வந்து அழிஞ்சிக்கிட்டே வந்துச்சு. சரிங்களா. அப்போது அந்த ஸ்டேஜில் அழிஞ்சிட்டே வர அந்த கடைசி ஸ்டேஜ் அப்போது அந்த புலிகள் இருக்குது, பட் என்ன ஆகிடுச்சு, அது திருப்பி ரீஜென்ரேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லாத அளவுக்கு இருந்துச்சு. சரிங்களா. அப்போ அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே த்ரெட்டன்ட், கடைசி ஸ்டேஜ். ஓகேங்களா. அண்ட் தென் சம் ஆர் ஆன் த வேர்ஜ் ஆஃப் எக்ஸ்டிங்ஷன். வேர்ஜ்னா அந்த எக்ஸ்டிங்ஷன் என்ன, அதாவது இந்த ஸ்பீஷீஸ் திருப்பி இல்லை, அவ்வளோதான். ஒரே ஒரு அந்த கடைகளில் போனால் நமக்கு தேவையான ஒரு பீஸ் நம்ம பார்த்துட்டு போயிருப்போம், ஒரு ட்ரெஸ்ஸோ ஏதோ ஒன்று வாங்க போகிறோம். கடைசி வந்து அந்த பீஸ் வந்து வாங்கிறதுக்கு ஒரு பீஸ் தான் இருந்துச்சு. அதை பார்த்துட்டு இப்போ அமௌண்ட் எடுத்துகிட்டு போகிறதுக்குள்ளே அங்கே வந்து என்ன ஆயிடுச்சு, சேல் ஆயிடுச்சு. பிகாஸ் அது ஒன்று தான் இருக்குது. சரிங்களா. அதுக்கு திருப்பி எதுவுமே கிடையாது. சரிங்களா. அந்த மாதிரி அப்போ இந்த த்ரிட்டன்ட் ஸ்டேஜில் இருக்கிறத நம்மளால் சேவ் பண்ண முடியும். ஆனால் அந்த எக்ஸ்டிங்ஷன், அந்த வேர்ஜ் ஆஃப் எக்ஸ்டிங்ஷன் போது அதை சேவ் பண்ணவே முடியாது நம்மளால். பிகாஸ் அது எல்லாமே அழியிற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. சரிங்களா. கடைசி ஸ்டேஜ். சரிங்களா. முடிஞ்ச அளவுக்கு அந்த டாக்டர்ஸ் எல்லாம் செக் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக ஆக்சிஜன் கொடுத்து பார்க்கலாம், அதுலேயும் இல்லைன்னா அவங்க வந்து ஃபினிஷ்டு அப்படிங்கிறோம் இல்லையா. அந்த மாதிரி கடைசி ஸ்டேஜில் தான் இருக்கிறது தான் வேர்ஜ் ஆஃப் எக்ஸ்டிங்ஷன். சரிங்களா. த்ரெட்டன்கிறத வந்து நம்ம முயற்சி பண்ணி அதை சேவ் பண்ணலாம். சரிங்களா. அந்த மாதிரி ஸ்டேஜில் இருந்து தான் இப்போ இந்த புலிகளுக்குன்னு தனியாக ஒரு சட்டத்தை உருவாக்கி புலிகளோட அந்த வளர்ச்சியை இப்போ அதிகப்படுத்திக்கிட்டே இருக்காங்க, அழியாமல் இருக்கிறதுக்கு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சரிங்களா. இதுதான் ஓவர் எக்ஸ்ப்ளாய்டேஷனால் என்ன நடக்குது, இந்த பிரச்சனை வருது. சரிங்களா. இன் recent years increase in human encroachment has posed a threat to India's wildlife. ரீசனாக என்ன பண்ணுறாங்க, ஹியூமன்ஸ் வந்து அந்த த்ரெட்டன்டு ஸ்டேஜில் இருக்கக்கூடிய வைல்ட் லைஃப்பை வந்து சேவ் பண்ணுறதுக்கான நிறைய ப்ராசஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சரிங்களா. அப்போ பார்த்தீங்கன்னா
இப்போ இந்த வைல்டு லைஃப்பை சேவ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நிறைய எய்ம்ஸ் வந்து வச்சுருக்காங்க. என்ன அப்படின்னு பார்க்கலாம். மேனேஜ் பண்ணுறதுக்காக த மெயின் எய்ம் ஆஃப் வைல்ட் லைஃப் கன்சர்வேஷன் ஆர் டு கண்ட்ரோல் அண்ட் லிமிட் எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆஃப் ஸ்பீஷீஸ். என்ன பண்ணணும் அப்படின்னா லிமிட்டு, அதாவது நம்ம யூசேஜ் வந்து லிமிட்டாக எடுத்துக்கணும். எவ்வளோ தேவையோ அதை மட்டுமே எடுக்கணும். அந்த மாதிரியான யூசேஜ். ஏன்னா ஆக்சுவலாக உங்களுக்கு வந்து ஃபாரஸ்ட்டுங்கிறது நமக்கு ரெனியூபிள் தான், சரிங்களா, நான் ரெனியூபிள் கிடையாது. அப்படி இருக்கும்போது தேவைக்கு என்ன தேவையோ அதை மட்டுமே அதுலேருந்து எடுத்துக்கிட்டு மீதியை விட்டு வைக்கணும். நம்ம அதிகப்படியான ஆசையினால என்ன பண்ணுறோம், ரொம்ப நிறைய அதுலேருந்து திருட ஆரம்பிச்சிடுறாங்க, சரிங்களா. அண்ட் தென் கண்ட்ரோல், சரிங்களா. யூசேஜை கூட கண்ட்ரோல் பண்ணணும். கண்ட்ரோல் அண்ட் லிமிட். தேவைக்கு லிமிட்னா இவ்வளவு தான் எடுக்கணும் அப்படிங்கிறது ப்ரொசீஜர் இருக்குது. ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ்லாம் உள்ளே இருப்பாங்க. அங்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த பழங்குடியினர், அப்புறம் அந்த அந்த காடுகளை சுற்றி இருக்கக்கூடிய அந்த கிராமத்தில் இருக்கிறவங்களாம் பார்த்திங்கன்னா விறகுகள் எடுக்க போவாங்க, சரிங்களா. சின்ன சின்ன வேட்டைகள்லாம் வேட்டையாட போவாங்க, அதாவது அவங்க உணவு தேவைக்காக. அந்த மாதிரி இருக்கும்போது அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் என்ன பண்ணுவாங்க, சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வச்சுருப்பாங்க. அந்த ரெஸ்ட்ரிக்ஷனோட அந்த ஏரியாக்குள்ளார என்ன வேணுமோ உங்களுக்கு தேவையானது எடுத்துக்கோங்க, அதுக்கு மேலே உள்ளே போகிறதுக்கு இந்த ஏரியாவில் அலௌட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. அப்போது அந்த மாதிரி ப்ராசஸ் வந்து பண்ணும்போது கண்ட்ரோலில் வரும். அப்போ நமக்கு இந்த ஃபாரஸ்ட் வந்து தேவையானதுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதோட சோர்ஸஸை, அண்டு அது வந்து சேவும் பண்ண முடியும். அந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணலாம். அது ஒரு எய்ம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா டு ப்ரிசர்வ் த பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் ஃப்ரம் எக்ஸ்டிங்ஷன். அழியாமல் இருக்கிறதுக்காக, பிளான்ட்ஸும் அனிமல்ஸும் அழியாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ப்ரிசர்வ் பண்ணணும். அதுதான் இந்த மாதிரி ஒரு மெத்தடை யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுது, அங்கே பிளான்ட்ஸும் சரி அனிமல்ஸும் சரி என்ன ஆகும், அழியாமல் அதோட உள்ள வைல்ட் லைஃப்பை அது வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கும், சரிங்களா. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா மெயின்டெனன்ஸ் ஆஃப் threatened species. Maintenance of threatened species and protect species maintain which are on verge of extinction. சரிங்களா. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மெயின்டைன் பண்ண சொல்கிறாங்க. என்ன மெயின்டைன் பண்ணுறோம், த்ரெட்டன்ட் ஸ்பீஷீஸ், அதாவது அந்த அழிவு கட்டத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஸ்பீஷீஸை வந்து த்ரெட்டன் சொல்லுவோம் இல்லையா, அந்த ஸ்பீஷீஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும், சரிங்களா. ப்ரொடெக்ட் ஸ்பீஷீஸ், அது வந்து சேவ் பண்ணக்கூடிய அந்த ஸ்பீஷீஸ் அதுக்குன்னு தனியான ஒரு வளர்ச்சி இது வந்து சேவ் பண்ணணும், அந்த ஸ்பீஷீஸ் வந்து அழிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வச்சுருப்பாங்க. அது வந்து அப்போ கடைசி ஸ்டேஜ் அது வந்து லீட் பண்ணாது, ஓகேங்களா. அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணணும், சரிங்களா. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ப்ரிசர்வ் த என்டேஞ்சர் ஸ்பீஷீஸ், சரிங்களா. என்டேஞ்சர்னா டேஞ்சர் வேறு, என்டேஞ்சர்னா ரொம்ப அதிகப்படியான ஒரு டேஞ்சர் கட்டத்தில் இருக்கிறது, சரிங்களா. அதான் வெர்ஜின்னு சொன்னோம் இல்லையா, அதை விட ரொம்ப டேஞ்சர்டாக இருக்கக்கூடியது, அழிவின் கடைசி கட்டத்தில் இருக்குது. டு ஸ்டடி த எக்கலாஜிக்கல் ரிலேஷன்ஷிப் ஆஃப் த பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் இன் நேச்சுரல் ஹேபிடேட். அப்போ அதை பற்றி என்ன படிக்கணும் நம்ம, எக்கலாஜிக்கல் அப்படிங்கும்போது பயாலஜிக்கல் திங்ஸ் எல்லாம், லிவிங் திங்ஸ் எல்லாமே இந்த என்விரான்மெண்ட்டில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட், சரிங்களா. அதோட ரிலேஷன்ஷிப்பு, அந்த பிளான்ட்ஸுக்கும் அனிமல்ஸுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்பு, அனிமல்ஸுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்பு, அனிமல்ஸுக்கும் ஹியூமன் பீயிங்க்கும், நம்மளோட பொருளாதாரத்துக்கும், எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டு, நம்மளோட நாட்டோட வளர்ச்சி, சரிங்களா. அப்போது நேஷனோட டெவலப்மெண்ட்டு எல்லாத்துக்குமே வந்து இந்த வைல்ட் லைஃப் எந்தளவுக்கு யூசேஜாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம படித்து தெரிஞ்சுக்கணும். இந்த நேச்சுரல் ஹேபிடேட் வந்து எந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கணும். அண்ட் ஹண்டிங் அண்ட் போச்சிங் ஷுட் பி ப்ரோஹிபிட்டட். ஹண்டிங் மீன்ஸ் வேட்டையாடுறது, போச்சிங் மீன்ஸ் அதாவது இல்லீகலாக வேட்டையாடுறது, சரிங்களா. லீகலாக வேட்டையாடு ஆரம்பத்துலேயே நம்ம சொன்னோம் இல்லையா, காடுகளில் இப்போ ஃபாரஸ்டர்ஸ் இருக்காங்க, ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ஏரியாக்குள்ளார மட்டும்தான் மக்களுக்கு தேவையான அந்த சோர்ஸஸை எடுத்துக்க முடியும், சரிங்களா, யூஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கு மேலே அவங்க உள்ளே போகக்கூடாதுன்னு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வைப்பாங்க. பிகாஸ் அங்கே வந்து ரொம்ப ஒரு மதிப்பிட முடியாத ஒரு ஸ்பீசிஸ் அனிமல்ஸ் இருக்கலாம், சரிங்களா. அடர்ந்த காடுகளுக்குள்ளார போனால் அவங்களுக்கு ஹியூமன் பீயிங்க்கு ஒரு பாதிப்பு வரலாம். இல்லை அப்படின்னா தாவரங்கள்லேயே பார்த்திங்கன்னா அதிசயமான தாவரங்கள், தேவையான மூலிகை தாவரங்கள், அந்த மாதிரி நிறைய தேவைகள் வந்து உள்ளே அதிகமாக இருக்கும். ஆனால் அதெல்லாம் நமக்கு அதிகப்படியான தேவைகள். இப்போதைக்கு என்ன தேவையோ அதை மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு பர்டிகுலர் ரெஸ்ட்ரிக்ஷன் ஏரியா இருக்கும். அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணுறதுக்கு
அந்த ஏரியாவுக்கு முன்னாடி உள்ள எல்லா ஸ்பீசிஸும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, எல்லாம் பண்ணிக்கோங்கன்னு விட்டுருவாங்க. ஆனால் அந்த ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாக்குள்ளார நுழையக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. சிலர் என்ன பண்ணுவாங்க, அது மற்றவங்களுக்கு தெரியாமல் திருட்டுத்தனமாக போய் உள்ள நுழைஞ்சு அது அங்கே இருக்கக்கூடிய விலங்குகளை வேட்டையாடுறதும் அப்புறம் மரங்களை வெட்டி எடுத்துகிட்டு வர்றதும் இந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதை தடுக்கணும். சரிங்களா? அதுதான் போச்சிங் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஹண்டிங்ன்றது வேட்டையாடுறது. சரிங்களா? இது வந்து இல்லீகல் ஹண்டிங். வேட்டையாடுறதுலேயும் ப்ரொசீஜர் இருக்கு இல்லையா, இதுக்குள்ளார தான் வேட்டையாடணும், அதை தாண்டி வேட்டையாடக்கூடாது. ஆனால் அந்த மாதிரி பண்ணுறத போச்சிங்னு சொல்கிறோம். ஹண்டிங்கையும் கண்ட்ரோல் பண்ணணும், போச்சிங்கையும் கண்ட்ரோல் பண்ணணும். சரிங்களா? ஏன்னா எல்லாத்தையுமே அடித்து சாப்பிடுவீங்க. ஏதாவது மக்கள் நம்ம எல்லாமே அடித்து சாப்பிட்டுட்ருக்காங்க. விட்டால் சிங்கம் புலியும் நம்மளால் அடித்து சாப்பிட முடிஞ்சிடும் அப்படின்ற அளவுக்கு வந்துருச்சு. சரிங்களா? அந்த அளவுக்கு நம்ம மோசமாக இதை எல்லாம் வெட்டி சாப்பிட்டுட்ருக்காங்க. அப்போது அந்த சுச்சுவேஷனில் இந்த ஹண்டிங்கையும் போச்சிங்கையும் கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னா அதுலேருந்து சேவ் பண்ணோன்னா நம்மளோட வைல்ட் லைஃப் சேவாக இருக்கும். சரிங்களா? இதை தான் வந்து சொல்லியிருக்காங்க இதுக்கான எய்ம்ஸ். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் நேஷ்னல் பார்க்ஸ், வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ், ப்ரொடெக்டட் ஏரியாஸ் அண்ட் பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ். எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் நேஷ்னல் பார்க்ஸ், வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ், ப்ரொடெக்டட் ஏரியாஸ் ஆஃப் பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நேச்சுரல் பார்க்ஸ். சரிங்களா? நம்ம நேஷ்னல் பார்க்ஸ் நிறைய சிட்டி சைட்ல நேஷ்னல் பார்க்ஸ் இருக்கும். அங்கே எல்லாமே அனிமல்ஸ் வந்து ஸ்பீஷீஸ் வந்து ரேர் ஸ்பீஷீஸ்லாம் வந்துட்டு அங்கே வச்சுருப்பாங்க. பார்க்க போகலாம், நம்ம பார்த்துருப்பீங்க எல்லாருமே. வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ் மீன்ஸ் சரணாலயங்கள். ப்ரொடெக்டட் ஏரியாஸ் அண்ட் பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ். சரிங்களா? அதாவது நம்ம இந்த மாதிரி நேஷ்னல் பார்க்ஸ், வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ்லாம் வச்சோம்னா அது வந்து என்ன பண்ணும், அந்த ஏரியாஸை ப்ரொடெக்ட் பண்ணலாம். அண்ட் தென் அந்த நம்ம வேர்ல்டை வந்து சேவ் பண்ணிக்கலாம், ரிசர்வ் பண்ணிக்கலாம். சரிங்களா? பிகாஸ் இந்த மாதிரி ரேர் ஸ்பீசிஸ்லாம் நேஷ்னல் பார்க்கில் வைக்கும்போது நமக்கு வந்து நிறைய பேர் வந்து பார்ப்பாங்க. சரிங்களா? அங்கே வந்து ஃபாரினர்ஸ்லாம் வந்து பார்ப்பாங்க. அண்ட் தென் ரேர் ஸ்பீசிஸ்லாம் சாங்சுரிஸ் சரணாலயங்களில் வச்சுருந்தோம் அப்படின்னா அங்கேயும் வந்து புலிகள் சரணாலயம், பறவைகள் சரணாலயம் எவ்வளவோ இருக்குது இல்லையா, அங்கே எல்லாம் வந்து அவங்க நிறைய பார்க்க வருவாங்க. சரிங்களா? அதனால் நிறைய நம்மளுடைய கவர்மெண்ட்ஸ்க்கு நம்மளுடைய தேசத்துக்கு வந்து பொருளாதாரங்கிறது இன்க்ரீஸ் ஆகும். சரிங்களா? அதே சமயம் அந்த ரேர் ஸ்பீஷீஸை நம்மளால் சேவ் பண்ண முடியும், வைல்ட் லைஃப்பை நம்ம சேவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி இந்த எய்ம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா த வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட். அதாவது என்ன பண்ணியிருக்காங்க, இந்த வைல்ட் லைஃப் சேவ் பண்ணுறதுக்காக வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்னு ஒரு ஆக்ட் கொண்டு வந்திருக்காங்க. இது இம்பார்ட்டன்ட் ஒன் வேர்ட் கொஷின் இது. சரிங்களா? இன் 1972. சரிங்களா? ஒரு ஒன் வேர்ட் கொஷின். இந்த ஆக்ட் வந்து என்ன மாதிரியான ஆக்ட் வந்து எந்த மாதிரியான ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the provision of other act are prohibit killing and hunting of specified animals. பர்டிகுலர் அனிமல்ஸை வந்து கில் பண்ணுறதும் சரி, ஹண்டிங் பண்ணுறதும் சரி, அதை வந்து ப்ரொஹிபிட், தடுக்கிறாங்க. சரிங்களா? கில்லிங் ஹண்டிங்க்கு அப்படின்னா என்னென்னா, வேட்டையாடி அந்த பாப்பெல்லாம் அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா காடுகளில் அந்த காட்டெருமை, மான், புலித்தோல் இதெல்லாம் வேட்டையாடி கொண்டாந்து வீட்டில் வச்சுருப்பாங்க அளவுக்கு. சரிங்களா? அந்த மாதிரியான வேலையெல்லாம் வந்து பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு ப்ரொடெக்ஷன் வந்து கொடுப்பாங்க, தடுக்குவாங்க. சரிங்களா? அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா, ஒரு ஸ்பெசிஃபைடு அனிமல்ஸ் அந்த மாதிரிலாம் நம்ம வேட்டையாடக்கூடாது. மான் கறி விற்கிறதுக்கு அதில் ரொம்ப ரேட்டு ஜாஸ்தி, அந்த மாதிரியெல்லாம் கொண்டு வந்து சம்பாதிக்கிறதுக்கோசரம் அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. சரிங்களா? சரி, அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாதுங்கிறது தான் இதோட ரீசன். அண்ட் கான்ஸ்டிடியூட் சாங்சுரிஸ், நேஷ்னல் பார்க்ஸ் அண்ட் க்ளோஸ்ட் ஏரியாஸ் ஃபார் வைல்ட் லைஃப் கன்சர்வேஷன். சரிங்களா? இப்போ என்ன பண்ணுறாங்க, சாங்சுரிஸ் சரணாலயங்கள் அமைக்கிறது, நேஷ்னல் பார்க்ஸ் அமைக்கிறது, இதெல்லாம் என்னென்னா எக்ஸ்டெண்ட் பண்ணதும் அந்த ஏரியாஸை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்காகவும் அந்த வைல்ட் லைஃப் கன்சர்வேஷனை அதுக்கு பக்கத்தில், அதாவது அதுக்கு நியராக க்ளோஸ்ட் ஏரியாஸாக கொண்டு வரணும். சரிங்களா? இது எல்லாம் கொண்டு வரும்போது என்ன ஆகுது, அந்த வைல்ட் லைஃப் வந்து நம்மளால் சேவ் பண்ண முடியும். சரிங்களா? அண்ட் ஸ்பெஷல் ஸ்கீம் ஃபார் ப்ரிசர்வேஷன் என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸ் அப்படிங்கும்போது என்னென்னா,
அதாவது ஒரு ஃபியூச்சர் நியர் ஃபியூச்சர் வந்து அழியக்கூடியதாக இருக்கும். அந்த மாதிரி ரொம்ப டேஞ்சர்டு ஸ்பீசிஸ், அது மீண்டும் வந்து அந்த ஸ்பீசிஸ் உருவாக முடியாது. அந்த மாதிரியான ஒரு டேஞ்சரில் இருக்கக்கூடிய ஸ்பீஷிஸ். ஃபார் எக்ஸாம்பிள் புலி, நம்ம ஏற்கனவே சொல்லேன் புலி இல்லையா, அதுக்குன்னு இப்போது அவங்க டைகர் ப்ரொடெக்ட்னு சொல்லிட்டு ப்ராஜெக்ட்னு சொல்லிட்டு ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. அதில் இப்போ டைகர் வந்து நல்லா சேவ் பண்ணியிருக்காங்க. அதுவும் எக்ஸ்டிங்க்ட் ஆகிற ஸ்டேஜில் இருந்துச்சு. சரிங்களா, த்ரிட்டன்ட் ஸ்டேஜில் இருந்த அந்த புலியை வந்து இப்போ வந்து ஓரளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சரிங்களா, 2018 வரைக்கும் பார்த்துருக்கீங்க அப்படின்னா அது வந்து 3000 பக்கமாக வந்துருச்சு. அந்த ஸ்பீசிஸ் வந்து அழிவிலேருந்து காப்பாற்றிட்டாங்க. சரிங்களா, அந்த மாதிரியான வேலையை செய்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா கான்ஸ்டிடியூட் சென்ட்ரல் ஜூ அத்தாரிட்டி. சரிங்களா, கான்ஸ்டிடியூட் சென்ட்ரல் ஜூ அத்தாரிட்டி அதாவது என்னென்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் அந்த சென்ட்ரல் ஜூ அத்தாரிட்டிஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரெகக்னைசேஷன் ஆஃப் ஜூஸ், அங்கீகாரம் கொடுக்குறாங்க. ஜூஸ் வந்து உருவாக்கி அதை வந்து அனிமல்ஸை சேவ் பண்ணுறதுக்காக அங்கீகாரம்ங்கிறது கொடுக்குறாங்க. சரிங்களா, அப்போ ரெஸ்ட்ரிக்ட், ரெகுலேட் ஆர் ப்ரொஹிபிட். ரெஸ்ட்ரிக்ட் அப்படின்னா அந்த ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா, தடை செய்யப்பட்ட பகுதின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி தடை பண்ணுறது. ரெகுலேட் அப்படின்னா ஒழுங்குபடுத்துறது. அண்ட் ப்ரொஹிபிட் அப்படின்னா அதுவும் தடை தான். சரிங்களா, ரெஸ்ட்ரிக்ஷன்னா என்ன பண்ணுவாங்க, அதாவது எப்படி சொல்லலாம், இதை மட்டும்தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க. சரி, ரெகுலேட்னா கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணி அதை ஒழுங்குபடுத்துவாங்க. சரிங்களா, அடுத்தது ப்ரொஹிபிட்னா எது செய்யக்கூடாதோ அதை தடை பண்ணுவாங்க. அந்த மாதிரியான ஒரு வைல்ட் லைஃப்பில் வந்து சேவ் பண்ணுறதுக்கு ப்ராசஸ் வந்து வச்சுருக்காங்க. சரிங்களா, அப்போ வந்து அந்த ஸ்பீஷீஸ் அனிமல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அழிஞ்சு, சப்போஸ் ஏதாவது ஒரு அனிமல்ஸ்குள்ளாரையே சண்டைங்க வருது இல்லையா, ஃபைட் பண்ணிவிட்டு ஒரு சில அனிமல் அழிஞ்சு போயிடுது இல்லையா, அந்த மாதிரி அழிஞ்சு போகக்கூடிய அனிமல்ஸை வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, வெளியில் வந்து அந்த அதோட பார்ட்ஸ் எது தேவையோ அந்த மாதிரி நம்ம கொடுக்கலாம். பட் இதுக்கோசரமே உள்ளே போய் நல்லா வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய அனிமல்ஸை வந்து நம்ம அடித்து எடுத்துகிட்டு வந்து யூஸ் பண்ணுறது தப்பு இல்லையா. அந்த மாதிரி இதை வந்து தடை பண்ணுறாங்க, அதை ஒழுங்குபடுத்தி கரெக்ட் பண்ணி கொண்டு வராங்க. சரிங்களா, அந்த எல்லாமே இந்த ஆக்டோட வேலை, இந்த சட்டத்தினுடைய வேலைகள். சரிங்களா, இதில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு டூயினோ உள்ளவங்களுக்கு ஜிம் கார்பெட் அப்படிங்கிற அந்த ஒரு நேஷ்னல் பார்க் இருக்குது. ஃபர்ஸ்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க இங்கே உத்தரகாண்டில் 1936. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். அது வந்து இதுவும் ஒன் வேர்டில் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா, இந்தியா தேர் ஆர் 15 பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ். பயோஸ்பியர் மீன்ஸ் என்னென்னா நம்ம நேஷ்னல் பார்க் சொன்னோம் இல்லையா, அதை விட எக்ஸ்டெண்டான ஸ்பேசஸ் வந்து அதிகமாக இருக்கும். நேச்சுரல் ஹேபிடேட் பார்த்திங்க அப்படின்னா வாழிடம் பார்த்திங்கன்னா இந்த நேஷ்னல் பார்க்கு சாங்சுரிஸை விட ஸ்பேஸ் வந்து அதுக்கு அதிகமாக இருக்கும். சரிங்களா, அதனால தான் வந்து பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ்னு சொல்கிறோம். அது வந்து தேர் ஆர் 15 பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் வந்து நம்ம இந்தியாவில் இருக்குது. இந்த நீல்கிரிஸ் இஸ் அ பயோஸ்பியர் ரிசர்வ் இன் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நீலகிரி வந்து பயோஸ்பியர் ரிசர்வ். சரிங்களா, அது வந்து நிறைய ஸ்பேஸ், அதாவது பயோஸ்பியர் ரிசர்வ்னாவே என்னென்னா நேஷ்னல் பார்க்கு சாங்சுரிஸ்லாம் வைக்கிறோம் இல்லையா, அதோட ஸ்பேஸை விட அதிகப்படியாக இருக்கும். வைல்ட் லைஃபோட க்ளோஸ்டாக இருக்கும். சரிங்களா, அந்த காடுகளோட க்ளோஸ்டாக இருக்கும். சரிங்களா, அந்த மாதிரி வைக்கக்கூடியதான் பயோஸ்பியர்னு சொல்கிறோம். நம்ம டோட்டலாக இந்தியாவிலே வந்து 15 பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் இருக்குது. பட் நீல்கிரிஸில் வந்து மட்டும் நம்மளோட தமிழ்நாட்டில் வந்து நீல்கிரிஸ் பகுதியில் இருக்குது. சரிங்களா, இதுதான் அவங்க ஏற்படுத்தப்பட்ட ஆக்ட். சரிங்களா, அடுத்து இப்போ பார்த்திங்க அப்படின்னா அடுத்த டாபிக் ஆர்கனைசேஷன்ஸ் இன்வால்வ்டு இன் கன்சர்வேஷன் ஆஃப் வைல்ட் லைஃப். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா வன உயிரி வந்து பாதுகாப்பில் ஈடுபட்டிருக்கக்கூடிய நிறுவனங்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். பிகாஸ் இது வந்து ஒன் வேர்ட் ஆன்சரில் கேட்கறதுக்கோ இல்லை மேட்ச் த ஃபாலோயிங்கில் கேட்கறதுக்கோ ரொம்ப வாய்ப்புகள் அதிகம். அது வந்து அப்ரிவேஷன்லேயும் தனியாக அப்ரிவேஷன் கொடுத்து 2 மார்க்ஸ்லேயும் 5-6 அப்ரிவேஷன்ஸ் கொடுத்து அதில் கேட்கறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சரிங்களா, ஸோ அப்போ ஃபஸ்ட்டு என்ன பார்க்கலாம், இந்தியன் போர்ட் ஃபார் வைல்ட் லைஃப் IBWL, வேர்ல்டு வைல்ட் லைஃப் ஃபண்ட் WWF ஃபார் நேச்சர்.
சரிங்களா. அதாவது இந்தியன் போர்ட் ஃபார் வைல்ட் லைஃப், அவங்க வந்து இந்தியன்ஸ் வந்து இந்திய வன உயிரி வாரியம்னு சொல்லி வச்சுருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா சர்வதேச வன உயிரி நிதியம்னு சொல்லுவாங்க. ஃபண்ட், அதுக்குன்னு ஒரு ஃபண்டை வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா இந்த வைல்ட் லைஃப் வந்து சப்போஸ் சுற்றுலாலாம் வந்து பார்க்குறாங்க இல்லையா, அந்த மாதிரி அவங்க வந்து பார்க்கும்போது ஃபண்ட்ஸ் கொடுக்கணும் இல்லையா, அந்த மாதிரி சர்வதேச வன உயிரி க்குன்னு ஒரு நிதியம் ஆரம்பிச்சிருக்காங்க. சரிங்களா. வேர்ல்டு வைல்ட் லைஃப் ஃபண்டு ஃபார் நேச்சர், WWF. சரிங்களா. WWFனா என்ன சொல்லுவீங்க நீங்கள்? சண்டை போடுறது தான் சொல்லுவீங்க இல்லையா. ஆனால் இது அது இல்லை. டபிள்யூனா வேர்ல்டு, இன்னொரு W வைல்ட் லைஃப், FFங்கிறது ஃபண்டு. சரிங்களா. அதுக்குண்டான ஃபண்ட் ஃபார் நேச்சர். வேர்ல்டு கன்சர்வேஷன் யூனியன், நெக்ஸ்ட் ஒன் என்ன? வேர்ல்டு கன்சர்வேஷன் யூனியன், WCN. சரிங்களா. வேர்ல்டு கன்சர்வேஷன் யூனியன், WCN திஸ் யூனியன். சரிங்களா. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இன்டர்நேஷ்னல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர் அண்ட் நேச்சுரல் ரிசோர்ஸஸ், IUCN. சரிங்களா. இதெல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்தது பாருங்கள். அடுத்தது கன்வென்ஷன் ஆஃப் இன்டர்நேஷ்னல் ட்ரேட் இன் என்டேஞ்சர்ட் ஸ்பீஷீஸ். இதுக்கு வந்து சிட்டஸ் தான் என்னென்னா, C மீன்ஸ் கன்வென்ஷன், ஆஃப் இன்டர்நேஷ்னல், I மீன்ஸ் இன்டர்நேஷ்னல், T மீன்ஸ் ட்ரேட் இன் என்டேஞ்சர்ட் ஸ்பீஷீஸ். இங்கே வந்து மெயினில் அந்த ஃபைனல் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய அந்த ஸ்பீஷீஸை வந்து சேவ் பண்ணுறது தான் இவங்களோட ப்ராஜெக்ட். பாம்பே நேச்சுரல் ஹிஸ்ட்ரி சொசைட்டி. சரிங்களா. இது வந்து நேச்சுரல் ஹிஸ்ட்ரி சொசைட்டின்னு அவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சுரல்ஸை வந்து பற்றி ரிசர்ச் பண்ணுறது, அதுக்குண்டான எல்லா தேவைகளையும் செய்கிறது, அதோட பாரம்பரியம் அழிஞ்சிடாமல் பார்த்துக்கிறது, இந்த மாதிரி இதெல்லாம். வைல்ட் லைஃப் ப்ரிசர்வேஷன் சொசைட்டி ஆஃப் இந்தியா, டேராடூன். வைல்ட் லைஃப் ப்ரிசர்வேஷன் சொசைட்டி, வைல்ட் லைஃப் வந்து ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கான அந்த சொசைட்டி, அது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா இந்தியாவில் டேராடூனில் இருக்குது. ஓகேங்களா. பார்த்திங்கன்னா எவ்வளோ ஒரு இந்த வைல்ட் லைஃப்பை சேவ் பண்ணுறதுக்குன்னு எத்தனை பார்த்திங்கன்னா இவ்வளோ பேர் இருக்காங்க, இத்தனை ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குது. என்னென்னா நம்ம வைல்ட் லைஃப்பை சேவ் பண்ணுறதுக்காக, வைல்ட் லைஃப் அனிமல்ஸ் எல்லாத்தையுமே வந்து சேவ் பண்ணுறதுக்கு இவ்வளோ ஆர்கனைசேஷன். பட் நம்மளால் என்ன பண்ண முடியல, ஒரு டொமஸ்டிக் அனிமல்ஸை சேவ் பண்ண முடியல. காரணம், நம்ம அடித்து சாப்பிட்றோம், அதுக்கு தான் வளர்த்துறோமே இல்லையா. அந்த மாதிரி நம்ம செய்யக்கூடாது. பார்க்கலாம். அடுத்தது இந்த டூயினோவில் பாருங்கள். Radhika Ramasamy, a native of Venkatachalapuram village, Theni district in Tamil Nadu, was the first Indian woman to strike an international reputation as wildlife photographer. சரிங்களா. தமிழ்நாட்டில் இருந்து தேனி மாவட்டத்தில் வெங்கடாச்சலபுரம்னு ஒரு கிராமத்தில் இருந்து ராதிகா ராமசாமி அப்படிங்கிறவங்க இந்தியாவினுடைய முதல் பெண் வன உயிரி ஃபோட்டோகிராஃபர். சரிங்களா. அதாவது வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபரை வந்து அமைகிறது ரொம்ப ரேர். சரிங்களா. அதெல்லாம் படிக்கிறது ரொம்ப ரொம்ப அதோட ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும்தான் முடியும். ஏன்னா காடுகளுக்குள்ளே போய் ஒரு அனிமல்ஸையும் ரிசர்ச் பண்ணி அதை ஃபோட்டோஸ் எடுத்து அதோட அக்யூரேஷன், அது ஸ்பீசிஸ் இருக்குதா இல்லை எக்ஸ்டிங்ட் ஆகுதா, எவ்வளோ இருக்குது என்னங்கிறத முதற்கொண்டு எல்லாமே நம்ம அதில் தெரிஞ்சுக்க முடியும். அந்த மாதிரி சுச்சுவேஷன் அப்படி ஒரு இதை படித்து அந்த ஒரு முதல் வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபராக அந்த முதல் பெண்மணியாக இந்தியாவில் வந்து அவங்க தான் வந்திருக்காங்க. நேம் வந்து ராதிகா ராமசாமி. சரிங்களா. இப்போ இவங்க வந்து சர்வதேச அளவில் வந்து புகழ்பெற்றிருக்காங்க. இவங்க வந்து பறவை இனங்களை தான் ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள். ஹெர் பேஷன் இஸ் டுவர்ட்ஸ் பேர்ட் ஃபோட்டோகிராஃபி. பேர்ட்ஸ் தான் எவ்வளோ இப்போ பேர்ட்ஸ் இருக்கு இல்லையா நம்மளோட இதில், நம்ம 2.0 கூட பார்த்தோம் இல்லையா. அந்த ஃபஸ்ட் இவங்க வந்து பேர்ட்ஸ் வந்து ஃபோட்டோகிராஃபியாக இருந்தாங்க, பேர்ட்ஸ் ஃபோட்டோ எடுக்கிறவங்களா இருப்பாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபோட்டோ புக் ஆன் வைல்ட் லைஃப் டைட்டில் த பெஸ்ட் ஆஃப் வைல்ட் லைஃப் மூமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கை கூட அவங்க எழுதியிருக்காங்க, எழுதி வெளியிட்டிருக்காங்க. வாஸ் பப்ளிஷ்டு நவம்பர் 2014. சரிங்களா. இது இவ்வளோ பெரிய விஷயந்தான் இல்லையா. நம்மளாம் ஃபோட்டோஸ் எடுப்போம், செல்ஃபி எடுக்கிறது தான் நம்மளோட ஒர்க். பட் அவங்க வந்து பேர்ட்ஸை ஃபோட்டோ எடுத்திருக்காங்க, அதுதான் அவங்களோட பேஷனும் கூட. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அவங்களே வந்து ஒரு புக் எழுதியிருக்காங்க. என்னென்ன எழுதியிருக்காங்க, த பெஸ்ட் ஆஃப் வைல்ட் லைஃப் மூமெண்ட்ஸ்
அவங்களோட லைஃப்பில் நடந்ததாக கூட இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு பெஸ்ட்டு மொமெண்ட்ஸை அவங்க வந்து ஒரு புக்காக வெளியிட்டிருக்காங்க. எப்படி அப்படின்னா நவம்பர் 2014 வெளியிட்டிருக்காங்க. சரிங்களா, இதுதான் அவங்களோட ஸ்பெஷல். இப்போ நம்ம காடுகளை பற்றியும் காடுகளோட அழிவு எப்படி எப்படி அழியுது, அது யாரெல்லாம் வந்து எப்படியெல்லாம் காப்பாற்றுறாங்க, என்னென்ன ஆக்ட் இருக்குது, என்னென்ன ஆர்கனைசேஷன்ஸ் ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். சரிங்களா, அடுத்தது இன்ஃபோபிட்ஸ். இன்ஃபோபிட்ஸ் அப்படின்னா ஒரு தகவல் துணுக்குகள், வைல்ட் லைஃப் கன்சர்வேஷன் இனிஷியேட்டிவ்ஸ் இன் இந்தியா. அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய வன உயிரிகளுக்கு தேவையான அந்த பாதுகாப்பு நடவடிக்கைகள் என்ன அப்படின்னு பார்க்கலாம், என்னென்ன எடுத்திருக்காங்கன்னு. ஃபர்ஸ்ட் ஒன்று ப்ராஜெக்ட் டைகர் அண்ட் ப்ராஜெக்ட் எலிஃபண்ட் ஹேஸ் பீன் லான்ச்டு இன் 1973 அண்ட் 1992. இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸு. ப்ராஜெக்ட் டைகர் அண்ட் ப்ராஜெக்ட் எலிஃபண்ட் இப்போது 1973 1992 ரெஸ்பெக்டிவ்லி இதாக வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அப்புறம் crocodile கன்சர்வேஷன், முதலைகளும் அழிஞ்சிட்டு வருது, கன்சர்வேஷன் ப்ராஜெக்ட்னு வச்சு ஆரம்பிச்சிருக்காங்க 1976. அடுத்து பார்த்திங்கன்னா சீ டர்ட்டில், அதாவது கடல் ஆமைகள் இருக்கு இல்லையா, அதை வந்து கன்சர்வ் பண்ணுறதுக்கான ஒரு ப்ராஜெக்ட் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க 1999. அடுத்து பார்த்திங்கன்னா இந்தியன் ரினோசரஸ் நிறைய இப்போது பார்த்திங்க அப்படின்னா இருக்கிறதில்ல. ரினோவிசன் 2020 சொல்லிட்டு ரினோசரஸை வந்து கன்சர்வ் பண்ணுறதுக்காக ஆரம்பிச்சிருக்காங்க. அடுத்து பார்த்திங்க இந்தியன் ரினோவிசன் 2020 இஸ் டு கன்சர்வ் அட்லீஸ்ட் 30,000 கிரேட்டர் ஒன் ஹார்ன்ட் ரினோஸ். அந்த ரினோசரஸ்னால் தெரியலையா, ஒரே ஒரு முன்னாடி ஒரே ஒரு கொம்பு இருக்கும் இல்லையா இந்த மூக்கு மேலே, அதை வந்து சேவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா அதுவும் ஒரு என்டேஞ்சர்டு ஸ்பீஷிஸ். அது வந்து அழியாமல் இருக்கணுங்கிறதுக்காக இப்படி ஒரு ப்ராஜெக்டை 2020 வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் இயரில் எப்படி குறைஞ்சது 3,000 அதுக்கு மேலே இருக்கிற மாதிரி அவங்க இதுக்கான ஒரு ப்ராஜெக்ட் போட்டிருக்காங்க. சரிங்களா, இங்கே அஸ்ஸாமில். சரிங்களா, ஒன் ஹார்ன் ரினோஸ் அப்படின்னு அந்த அஸ்ஸாமில் வந்துட்டு 30,000க்கு மேலேயாவது இருக்கணும் அப்படிங்கிறத அவங்க ஒரு எய்மாக எடுத்திருக்காங்க இந்தியா பை 2020. சரிங்களா, என்னென்னு தெரிஞ்சிச்சா? ஃபர்ஸ்ட் வந்து ப்ராஜெக்டு டைகர், ப்ராஜெக்ட் எலிஃபண்ட் 73 92. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா crocodile conservation project was launched in 1976. சரிங்களா, crocodile வந்து 76. அடுத்தது சீ டர்ட்டில் வந்து 1999. அடுத்தது பார்த்திங்கன்னா ரினோசரஸ்க்கு லாஸ்ட் இயர் 2020 பண்ணியிருக்காங்க. சரிங்களா, ரினோசரஸ் வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எவ்வளோ ஸ்பீசிஸ் வரைக்கும் அவங்க பார்க்கலாம் அப்படின்னா 3,000க்கு மேலே வரணுங்கிறது தான் அந்த ஒன் ஹார்ன்டு ரினோஸை வந்து அஸ்ஸாமில் எந்த பிளேஸில் அஸ்ஸாமில் கொண்டு வரணுங்கிறது அவங்களுடைய எய்ம். சரிங்களா, இதுதான் வந்து நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய வைல்ட் லைஃப் பற்றின அவங்க என்னென்ன ஆக்ட் வந்து ப்ராசஸ் வந்து பண்ணிகிட்ருக்காங்க, நடவடிக்கைகள் என்னென்ன எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்காங்க. சரிங்களா, ஓகே. இப்போ வைல்ட் லைஃப் பற்றி ஃபாரஸ்ட் பற்றி முடிஞ்சிச்சு. அடுத்த டாபிக் வந்து நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். அப்புறம் உங்களுக்கு ஹோம்ஒர்க் பார்த்திங்க அப்படின்னா ஹோம்ஒர்க் வந்து உங்களுக்கு இந்த வைல்ட் லைஃப் கன்சர்வேஷன் அப்படியே, அப்புறம் அதுக்கு உண்டான ஆக்ட்டு. சரிங்களா, வெயிட் அ மினிட். இது அடுத்தது aim of management, and then next one இந்த ப்ரொடெக்ஷன் ஆக்ட் அதுலேயே எய்ம்லேயே எல்லாம் வந்துடும். ப்ரொடெக்ஷன் ஆக்ட்டு இது. சரிங்களா, அடுத்தது ஆர்கனைசேஷன்ஸ், என்னென்ன ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது எழுதணும். இதெல்லாம் எழுதிட்டு இந்த டூயினோ அண்ட் இன்ஃபோபிட்ஸ் இருக்கு இல்லையா, இது எல்லாமே இதே மாதிரி ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதை தனிப்பட்ட முறையில் பாயிண்ட்ஸ் போட்டு எழுதணும். புரியுதா என்ன சொல்கிறேன்னு? அதாவது
ஜிம் கார்பெட் நேஷ்னல் பார்க் இருக்கு இல்லையா, அந்த ஒரு டூ யூ நோ. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு வேறு எங்கேயோ இருந்துச்சு கீழே ராதிகா ராமசாமி. அது வந்து என்னென்னா ஒரு கோட்டிங்காக ஒரு இதை எழுதிக்கோங்க. ராதிகா ராமசாமி ஃபஸ்ட்டு இந்தியன் வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபர் உமன், சரிங்களா, அப்படின்னு சொல்லி போட்டுட்டு அவங்க எழுதின புக்கு என்ன சரி பாருங்கள். அவங்க எழுதின புக்கு எந்த வருஷம் வந்து பப்ளிஷ் பண்ணாங்க, அப்புறம் அவங்களோட இந்தியன் தமிழ்நாடு வாஸ் த ஃபர்ஸ்ட் இந்தியன் உமன் டு ஸ்ட்ரைக் அண்ட் இன்டர்நேஷ்னல் ரெப்புடேஷன் ஆஸ் வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபர். இது இந்த முக்கியமான இது மட்டும் ஃபுல்லாக அப்படியே எழுத வேண்டாம், முக்கியமான பாயிண்ட்ஸ் போட்டு எழுதிட்டு அப்புறம் பின்னாடி வந்து இன்ஃபோபிட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த இன்ஃபோபிட்ஸு பாருங்கள், இந்த இன்ஃபோபிட்ஸ் அப்படியே வந்து எழுதணும். இதே மாதிரி பாயிண்ட்ஸ் போட்டு அண்டர்லைன் பண்ணி எழுதணும். ஓகேங்களா, இதுதான் ஹோம் ஒர்க்கு. இன்றைக்கி நடத்தின டாபிக் ஃபுல்லாகவே எழுதுறீங்க. எல்லாமே நல்லா பாயிண்ட் அவுட் பண்ணி இம்பார்ட்டன்ட், ஏன்னா இது எல்லாமே உங்களுக்கு இன்றைக்கி நடத்தின வைல்ட் லைஃப் பொறுத்த மட்டும் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வரதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதை எல்லாமே நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டு எழுதுங்க. இந்த டூ யூ நோ, இன்ஃபோபிட் இது எல்லாமே வந்து தனியாக நீட்டாக அழகாக அதை ஒரு ஹைலைட் பண்ணி எழுதுங்க. ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் பாக்ஸ் போட்டு எழுதலாம், இல்லை டிஃப்ரெண்ட் கலர்ஸில் எழுதலாம், பாயிண்ட்ஸு வந்து பண்ணி எழுதணும். சரிங்களா, அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஆர்கனைசேஷன்ஸ் ரொம்ப முக்கியம், அதுவும் ஒன் வேர்ட் ஆன்சர்ஸில் வரும். ஆக்ட் முக்கியம். சரிங்களா, இது எல்லாமே பார்த்து எழுதிட்டு இன்றைக்கி ஹோம்ஒர்க் அதுதான். ஓகேங்களா, சரி, தேங்க்யூ.